மமிதா பைஜுக்கு பார்த்தீங்க அப்படின்னா பெருசாக கேரக்டர்லாம் இல்லைங்க, ஒரு சின்ன சின்ன ரோலில் தான் வருவாங்க. ஸோ அவங்களுடைய போர்ஷன்ஸும் பார்த்தீங்க அப்படின்னா கம்மி தான். சுராஜுடைய ஆக்டிங்லாம் சும்மா வேற லெவலில் இருந்ததுங்க. அவருடைய ஸ்க்ரீன் பிளே அண்ட் இன்வெஸ்டிகேஷன் ஸ்க்ரீன் பிளேலாம் சும்மா வேற மாதிரி இருந்துச்சுன்னு தான் சொல்லணும். ஒரு டீசெண்டாக பார்த்தீங்க அப்படின்னா விக்னேஷ் ராஜா வந்து தனுஷ்காக இந்த கரை படத்தை வந்து ஸ்க்ரீன் பிளே ரைட் பண்ணியிருக்காரு. ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி இது ஒரு பீரியட் மூவி அப்படின்றனால கொஞ்சம் ஸ்லோவாக தான் நரேஷன் வந்து பண்ணியிருக்காரு ஸ்க்ரீன் பிளேல. ஸோ இந்த ஸ்லோ பேஸ்டு நரேஷன் எத்தனை பேருக்கு பிடிக்கும் அப்படின்றது தெரியல. ஸோ ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ஒரு 20 மினிட்ஸ் நல்லா பெட்டராக இருக்கும். அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்லோ நரேஷன் தான் இருக்கும். அதே மாதிரி ஆஃப்டர் இன்டர்வல் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ கொஞ்சம் நரேஷன் வந்து ஸ்லோவாக தான் இருக்கும், ஸ்க்ரீன் பிளேவும் ஸ்லோவாக தான் இருக்கும். திரும்ப கிளைமேக்ஸில் தான் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்பீடாக கொண்டு போய் விட்டுருப்பாங்க. ஸோ விக்னேஷ் ராஜா வந்து ஸ்க்ரீன் பிளே வந்து நரேஷனில் ஸ்லோவாக எழுதி அந்த ஹைப்பை கிரியேட் பண்ணுறதுல எக்ஸ்ட்ராடினரியாக இந்த படத்தில் வந்து காமிச்சிட்டாரு. ஸோ தனுஷ்க்கு இந்த படம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இயரில் ஒரு 4 படம் ரிலீஸ் ஆயிருக்கு அப்படின்னா அந்த 4 படங்களில் இந்த படம் வந்து பெட்டர் அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும். அண்ட் இந்த படம் முக்கியமாக பார்த்தீங்க அப்படின்னா கமர்ஷியல் மூவி கிடையாதுங்க. ஸோ நீங்கள் ரொம்பவே எதிர்பார்ப்பு வச்சு இந்த படத்துக்கு போகாதீங்க. ஒரு பீரியட் மூவி அப்படின்ற மாதிரி நினைச்சிட்டு போனீங்க அப்படின்னா நீங்கள் சாட்டிஸ்ஃபைடோட வரலாம். ஸோ நீங்கள் இந்த படத்தை பார்த்துருந்தீங்கன்னா உங்களுடைய ரிவ்யூ என்ன அப்படின்றத மறக்காம கமெண்ட் பண்ணிட்டு இந்த மாதிரியான ரிவ்யூக்கு நம்ம பேஜை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.